வணக்கம் தினகரன் தம்பி, நல்லா இருக்கிறீங்களா? உங்களுக்கு மோட்டிவேஷன் கேட்குறீங்க. சென்னை வேளச்சேரி தினகரன் தம்பி. 2022ஆம் தேதி 22வது வருஷம் பிகாம் கம்ப்ளீட்டு. ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போய்க்கிறீங்க. 6 மாதத்துக்கு முன்னாடி நின்றுட்டீங்க. 6 மாதமாக வேலை தேடுறீங்க, வேலை கிடைக்கல. சம்பள இலக்கு 25,000. எங்கே போனாலும் வேலை வேக்கன்சி இருக்குது இல்லைன்னு சொல்கிறாங்களா, இல்லை என்ன சொல்கிறாங்க தெரியல. வேலை கிடைக்கல, தேடி இருக்கிறீங்க, நிறையா பக்கம் தேடி இருக்கிறீங்க. எங்கே போனாலும் ஃபுல்லு தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஐடி கம்பெனி ஒரு திடீர்னு வேலை கிடைக்காது. ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்கி அந்த வாய்ப்பை நம்ம தேடி அங்கே போய் அட்டன் பண்ணும்போது அது கிடைக்காம போயிடுது. என்னை பொறுத்தளவு எல்லாத்துக்குமே நான் கைகூப்பி கும்பிட்டு கேட்குறேன், வேலையில் இருக்கும் பொழுதே இன்னொரு வேலை தேடி வச்சுக்கோங்க. நிற்கிற மாதிரி இருந்தால் அங்கே ஏதோ பர்மிஷன் 10 நாளோ 15 நாளோ உடம்பு சரியில்லையோ இல்லையோ ஏதோ ஒன்று உங்களோட பர்சனல் இஷ்யூக்கு வேண்டி லீவ் எடுக்கிற மாதிரி எடுத்து இந்த புது வேலைக்கு இது தேடின வேலைக்கு போய் ஜாயின் பண்ணி செஞ்சு பாருங்கள். ஒத்து வந்தால் அங்கே வேலையை விட்டு லீவ் ஆகிட்டு இங்கே வந்து செய்யுங்க. அப்படி தான் பண்ணணும். ஏன்னா வேலையை விட்டுட்டு நம்ம வேலை தேடினா கிடைக்கவே கிடைக்காது. நீங்களாம் சிட்டிக்குள்ளே இருக்கிறீங்க, வாடகை வரும், ஏகப்பட்ட செலவு இருக்குது. ஒரு நாளைக்கு சிட்டிக்கில் 500 இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது, குறைஞ்சளவு. அப்போ நம்ம வேலை நிரந்தரம் பண்ணிகிட்டே இருக்கணும், விடக்கூடாது. விட்டாச்சு. இனி என்ன பண்ணணும்? நம்மளோட இலக்கு 25,000. ஐடி கம்பெனி வேலை தான், ஆஃபீஸ் வேலை, ஐடி கம்பெனி, ஷோரூம் வேலை, அது மைண்ட்லேயே இருக்குது. இந்த 6 மாதம் நம்ம வேலை தேடிட்டே இருக்கும்போது மனசில் பல்வேறு பக்க சிந்தனையெல்லாம் போகும். நம்ம படித்ததே வேஸ்ட்டா, நம்ம என்ன தான் படித்தோம், 10வது வச்சா 12வது வச்சா ஏதோ ஒரு வேலை செஞ்சு பிழைக்கிறான், ஏதோ சம்பாதிக்கிறான், நம்மளோட அதிகமாக சம்பாதிக்கிற, கம்மியாக சம்பாதிக்கிறேன், நிம்மதியாக இருக்கிறான், சந்தோஷமாக்குறேன், சிரிக்கிற, குடும்பத்தோட ஜாலியாக இருக்கிற, நம்ம இருக்க முடியலையே அப்படிங்கிற வேதனை, பல்வேறு விதமான வேதனை மனசில் ஓடிட்டே இருக்கு தம்பி. தினகரன் உங்களுக்கு தான் எல்லாத்துக்குமே சொல்கிறேன், பல்வேறு விதமான வேதனைகள் மனசில் ஓடிட்டே இருக்குது. அப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் திக்கு திணறிட்டு இருப்போம். நிறைய வேலை இருக்குது சென்னையில், ஏகப்பட்ட வேலை. நான் ஒரே 5 வேலை பார்த்துருக்குறேன் சென்னையில். என்னை ஒரு நல்ல ஒரு தெளிவாக மார்க்கெட்டிங் பேசுறதுக்கும், மோட்டிவேஷன் பேசுறதுக்கும், நிறைய வீடியோ பேசுறதுக்கும் என்னை வளர்த்தி விட்டது, தெளிவுபடுத்துன்னு சென்னை தான், வேறு எந்த ஊரும் கிடையாது. 170 ஏரியா தெரியும் எனக்கு. அங்கே தான் நிறைய கற்றுக்கிட்டு நிறைய பேசுகிறோம். அந்த ஊரில் இருந்துட்டு வேலை இல்லைன்னு இருக்க வேண்டாம், கிடைச்ச வேலைக்கு போ. எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்டிங் வேலைக்கு போயிடு, சரியா? கஷ்டமாக்காத. நீ நினைக்கக்கூடிய இலக்கு 25,000. டிகிரி முடிச்சுக்கிறேன், 25,000 இருக்குது, 20,000 வாங்கலாம். கொஞ்ச நாள் போயிட்டு நீ ஐடி கம்பெனி உன்னோட வேலைக்கு இல்லை, அதையும் தேடு, இதையும் ஒர்க் பண்ணிகிட்டே போ. நிறைய கம்பெனி ரெஸ்யூம் ஃபார்வேர்ட் பண்ணிவிடு. நிறையா அந்த சூப்பர் மார்க்கெட்டில் போய் நின்று பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய கம்பெனி வருவாங்க. அங்கே எஸ்ஓ வேக்கன்சிக்கு தான் கேளு, அப்படியே ஜாயின் பண்ணிக்கோ. ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே மூவ் பண்ணிகிட்டே போ. உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்குது, சரியா? நீ இதுலேயே வேலையை ஒர்க் மாட்ட, டைம் கிடைக்கும்போது டைம் நிறைய டைம் கிடைக்கும்போது அந்த வேலையும் தேடு, உனக்கு பெட்டராக இருக்குது. சீக்கிரமாக ரெஸ்யூம் ஃபார்வேர்டு பண்ணிட்டு மார்க்கெட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறத விட, ஏன்னா ஒரு வேலையை தேடி நம்ம கையில் பிடிச்சி வச்சுக்கணும். அந்த வேலையும் தேடு. அது தேடிட்டே அந்த 6 மாதமாச்சு, நீ 1 வருஷமானாலும் ஆகுது கிடைக்கிறதுக்கு. அதுக்குள்ளே மனசு என்ன கஷ்டப்படும், ரொம்ப மனசு பாடுபடும். கிடந்துக்கு அடிச்சுக்கு சிரமம். வீட்டில் என்ன பதில் சொல்கிறது, கரெக்டாக ஒரு மாதிரி இருக்குது. அதனால் வேலைக்கு போயிட்டு கல்லூரி முடிச்சுட்டு வேலைக்கு போகாமல் இருந்தால் அது வேறு. கல்லூரி முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு இடையில 6 மாதமே வேலை கிடைக்கலன்னு சுற்றும்போது நம்மளோட மன நிலைமை வேறு மாதிரி நிலைமை ஆயிரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே மைண்டில் வச்சுக்க வேண்டாம். அதை வேலை தேடிட்டே இரு தம்பி, தப்பு கிடையாது. தேடிட்டே இரு, நல்லதை தேடிட்டே இரு. மார்க்கெட்டிங் வேலைக்கு பிடிச்சிக்கோ. ஒரு ஆஃபீஸ் வேலைக்கு கேட்டுப்பார், சம்பளம் 25,000 தர மாட்டாங்க. ஏதோ ஒரு வேலைக்கு கிளம்புனா 15,000, 12,000, 13,000 தான் தருவாங்க. மார்க்கெட்டிங்கில் டிகிரி முடிச்சதுனால 20,000 25,000 வரைக்கும் சம்பளம் தருவாங்க. அதனால் நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ண வேண்டாம். அது கற்றுக்கலாம், மார்க்கெட்டிங் கற்றுக்கலாம். பேசி பழகிக்கலாம். ஒரு டெக்னிக்கில் எப்படி பேசலாம், என்ன மாதிரி பண்ணலாங்கிறத ஒரு சிஸ்டமேட்டிக்காக வகுத்து அதுக்கு தான் கற்றுக்கலாம். டிகிரி படிச்சுக்கிறேன், அதனால் ஒன்றும் பெரிய ஒரு இது கிடையாது. குறைஞ்சளவு 20,000, அதிக அளவு 30,000 வரைக்கும் தருவாங்க மார்க்கெட்டிங்கில், ஏசோ சேல்ஸ் ஆஃபீஸர், சரியா? அதுக்கு முயற்சி செய்ய, அதுக்கு போ, வேலைக்கு போ. எனக்கு தெரிஞ்சளவு இப்போ மூவ் பண்ணினா 10 நாள் எனக்கு கன்ஃபார்மாக வேலை கிடைக்கும். சூப்பர் மார்க்கெட்டு, பிக் பஜார் போ. பெரிய சூப்பர் மார்க்கெட் போய் நின்னா கம்பெனிக்காரர் வருவாங்க. அவங்ககிட்ட உங்கள் கம்பெனி வேகன்சி டிகிரி முடிச்சுக்கிட்டுன்னு சொல்லிப்பார். கண்டிப்பாக ரெசிவ் கூப்பிட்டு சொல்லுவாங்க. அவங்க கான்டாக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி அனுபவம் இல்லைங்க சார், நான் பிகாம் முடிச்சுன்னு சொல்லு, ஓப்பனாக சொல்லு, என்ன விஷயம் இருக்குதோ அதை சொல்லு. அவங்க ஏற்றுக்குவாங்க, கற்றுக்கலாவான்னு சொல்லுவாங்க.
கன்ஃபர்மேஷன் லெட்டர் கொடுப்பாங்க, அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுப்பாங்க. கண்டிப்பாக குறைஞ்சளவு 20,000 அதிகளவு 30,000 சம்பளம் வரும். நீ அதுலேயே மூவ் பண்ணி அதுலேயே நல்லா பேசி அதுலேயே நல்லா பழகி நேக்கு நுணுக்கும் கண்டுபிடிச்சிட்டேன்னா அதுலேருந்து ஏஎஸ்எம் போஸ்டிங் கிடைக்கி அதில் 50,000 சம்பளம் வரும். சரியா? நிறைய டைம் கிடைக்கும் தம்பி. மார்க்கெட்டிங் தானே, கிராய்க்கு பிடிக்கிற வேலை தானா, ஆர்டர் பிடிக்கிற வேலை தானா, அலை விடுவாங்க. கஷ்டமாக தான் இருக்குது. கஷ்டப்பட்டால் நம்ம நல்லா இருக்கலாம். சரியா? கொஞ்ச நாள் போ, அப்புறம் உனக்கு பிடிச்ச வேலையை தேடிட்டே இரு. சரி, ரிலாக்ஸ்க்கு தேடிட்டே இரு, டைம் கிடைக்கும்போது தேடிட்டே இரு. இதுலேயும் கூட லீவு போடலாம். ஒரு 3 மாதம் வேலைக்கு போயிட்டு லீவு ஒரு 2 நாள் 3 நாள் இடையில லீவு கிடச்சதுன்னா போய் அந்த வேலையும் தேடு. சரியா? மார்க்கெட்டிங்கில் இருக்கிற உனக்கு மேனேஜர் ஏஎஸ்எம் இருப்பாங்க, ஆர்எஸ்எம் இருப்பாங்க, ரீஜனல் சேல்ஸ் மேனேஜர், என்எஸ்எம் நேஷனல் சேல்ஸ் மேனேஜர், ஆர்எஸ்எம் ரீஜனல் சேல்ஸ் மேனேஜர், ஏஎஸ்எம் ஏரியா சேல்ஸ் மேனேஜர். ஏஎஸ்எம் தமிழ்நாடு ஃபுல்லாக கவர் பண்ணுவாங்க. ஆர்எஸ்எம் இந்தியாவில் பாதி கவர் பண்ணுவாங்க. என்எஸ்எம் நேஷனல் மேனேஜர் அவங்க இந்தியா ஃபுல்லாக கவர் பண்ணுவாங்க. அவங்ககிட்டலாம் நீ படித்தது சொன்னீங்கன்னா உன்னை பாராட்டி மேலும் ஒரு டிகிரி படிக்கிறதுக்கு முயற்சிகள் செய்வாங்க. ஐடி கம்பெனிக்கே போக சொன்னாலும் சொல்லுவாங்க, இதுலேயே கற்றுக்குன்னு சொல்லுவாங்க, நிறைய என்கரேஜ் பண்ணுவாங்க தம்பி. சரியா? மார்க்கெட்டிங் பீப்புள், மார்க்கெட்டிங் மேனேஜருங்கிற லெவலில் வேறு. என்னாலலாம் படிக்கும்போதே டிகிரி முடிக்கிறியா நான் படிக்க வைக்கிறேன்னு இருக்கிறாங்க. மேனேஜரெல்லாம் படிக்க வைப்பாங்க, படிக்க வைப்பாங்க, ஒத்துழைப்பாங்க. ஏன் உனக்கு என்ன ப்ராப்பராக அதை சொல்லலாம், இதில் படி, இதில் ஒர்க் பண்ணு, உனக்கு பார்த்துட்டு அதுலேயும் செய்ய அப்படிம்பாங்க. அவங்க உனக்கு ஊக்கம் கொடுப்பாங்க. அதனால் கவலைப்பட வேண்டாம். நான் சொல்கிற மாதிரி மார்க்கெட்டிங் வேலையை தேடி அப்படி போய்க்கோ. வேறு வேலைக்கு தேடினா அது 4 பொழுது இழுத்துட்டே போய் சம்பள விலை வராது. உன்னோட இலக்கு 25,000, 15,000, 12,000 ரூபாய்க்கு மேலே யாரும் தரமாட்டாங்க. சரியா? அதனால வந்து ஒரு மார்க்கெட்டிங் வேலைக்கு போகும்போது ஒரு டிகிரி முடித்தா கண்டிப்பாக 20,000 குறைஞ்சளவு, அதிகபட்சம் 30,000 வரும். உனது வாழ்க்கை வளமாக செழிப்பாக இருக்க, அமோகமாக இருக்க வாழ்த்துக்கள் தம்பி. ஒவ்வொருவருக்கும் சொல்கிறேன், வேலையில் இருக்கும்போதே இன்னொரு வேலை தேடி வைத்து கொள்ளுங்கள். விட்டுட்டிங்கன்னா 6 மாதம் 1 வருஷம் அப்படி இப்படி மண்டையில் ஓட்டு உழைப்பிட்டு இருக்கணும். சொந்த தொழில் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு அனுபவம் வேணும், வயசு வேணும். அப்போ தான் அந்த சொந்த தொழிலை பண்ண முடியும். 5,000 போட்டு பண்ணாலும் சரி, 10,000 போட்டு பண்ணாலும் சரி, 20,000 போட்டு பண்ணாலும் சரி, நம்மளுக்கு முன் அனுபவம் இருந்தால் தான் அதில் எப்படி வியாபாரம் ஓட்டலாம், அதில் எப்படி காசு எடுக்கலாம், அது எப்படி சம்பளம் எடுக்கலாம், பெட்ரோல் காசு எப்படி எடுக்கலாம், குடும்பத்தை எப்படி ஓட்டலாம் அப்படிங்கிற நிலை வரக்கு உங்களுக்கு அனுபவம் வேணும். ஒரு 2-3 வருஷம்னாச்சும் அனுபவம் வேணும். அந்த அனுபவம் வந்து சொந்த தொழிலே பண்ண முடியும். சரிங்களா? நிறைய பிஸ்னஸ் பண்ணுறோம், லோனு அங்கே வாங்கி இங்கே வாங்கி லோனு போட்டு அதையும் இதையும் மேலே பண்ணிடாதீங்க. யாருமே வேலை இருக்குன்னு என்னாச்சு, ஒரு சொந்த பிஸ்னஸ் பண்ணணும், ஒரு 5 லட்சம் போடணும், 10 லட்சம் போடணும், தோட்டத்தை விற்ற, காட்டை விற்ற, அதை விற்ற, இதை விற்றன்னு சொல்லிட்டு வந்து போடுவாங்க. போட்டு அப்படியெல்லாம் பண்ணாதீங்க. அடி விடணும், அனுபவப்படணும், தெரிஞ்சுக்கணும், குதிக்கணும், ஆடணும், எல்லாமே பண்ணணும். ஒரு வாட்டர் பாட்டில் சேல்ஸ் பண்ணுறதுல அந்த மார்க்கெட்டிங்கில் எல்லாம் டெக்னிக்காக தெரிஞ்சுக்கிறது. மார்க்கெட்டிங்கிறது வியாபாரம் எல்லாம் ஒன்று தான், விவசாயம். சரிங்களா? யாருமே சொந்த வேலை செஞ்சுட்டுக்கிறீங்க அதை விட்டுட்டு சொந்த பிஸ்னஸ் பண்ணுறேன்ட்டு வராதிங்க. அனுபவப்படுங்க. அந்த வேலையை செய்யும் போதே நிறைய அனுபவப்படுங்க. அந்த வேலை செய்யும் போதே சொந்த தொழில் முயற்சி செய்யுங்க. எந்த வேலையில் இருக்கிறீங்களோ அந்த வேலை நீங்கள் செய்யும்போது சொந்த முயற்சி எடுங்க. உங்களோட வாழ்க்கையிலே வெற்றியேற வாழ்த்துக்கள். தினகரன் தம்பி உனக்கும் சொல்கிறேன், உன் மூலமாக உனக்கு சொன்னது மூலமாக எல்லாத்துக்கும் சொல்லியாச்சு. 3 நிமிஷம் வீடியோ, 10 நிமிஷம் வீடியோவே ஓட்டாச்சு. சரியா? தெளிவான விளக்கம் நல்லா கேட்டு, கண்ணும் கருத்துமாக கேட்டு, உன்னோட குடும்பத்துக்கு ஒரு ரோல் மாடலாமல், உங்கள் தம்பியா அண்ணனா அக்காவா தங்கச்சி இருந்தால் அவங்களுக்கு ஒரு ரோல் மாடலாமல், வேலை சரி இருக்கிற அங்கே யாராச்சும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஒரு ரோல் மாடலாமல், இந்த அண்ணன் பேசினார் சொன்னார் நான் தேடுறேன். அன்னைக்கு பொறுத்தளவு நீ இப்போ தேடினா 10 நாளில் வேலை கன்ஃபார்ம். சரி, நீ தேடு. என்னால் முடிஞ்சால் நான் சென்னையில் இருக்கிற ஏஎஸ்எம் ஆர்எஸ்எம்மோட உன்னோட நம்பரை உன்னோட ப்ரொஃபைலை நான் ஷேர் பண்ண சொல்கிறேன். அவங்க உனக்கு வேலை வாங்கி தந்துடுவாங்க. சரியா? மூவ் பண்ணிட்டாரு பக்காவாக கலக்கிற வேலை கிடைக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் தம்பி. சரியா? உன்னோட ஐடி கம்பெனி வேலையும் தேடாமல் இருக்கு. அது தேடிட்டே இருந்து 6 மாதம் ஆகி போச்சு. மறுபடியும் தேடினா 1 வருஷம் ஆயிடும். இந்த வேலையை மூவ் பண்ணால் 10 நாள் கிடச்சிடு. மற்ற வேலை அப்படியே பார்த்துட்டே இருந்தேன்னா பார்த்துக்கோ எப்படி என்னங்கிறது சிஸ்டமேட்டிக். சரியா? நன்றி.